ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின பதிவில் பார்த்துருப்பீங்க, ஒரு சகோதரிக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்திருந்தேன். அந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய ப்ளவுஸை இன்னைக்கு கட்டிங் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் தான். ஆனால் அதில் ஒரு சில கரெக்ஷனோடு இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா அவங்களோட உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சில கரெக்ஷன் பண்ணுவேன். அந்த கரெக்ஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக கட்டிங் போடுறதை தவிர்த்து கட்டிங் பண்ணும்போது ஒரு சில கரெக்ஷன் சொல்ல போகிறேன். தைக்கும்போது நிறைய கரெக்ஷன் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த ப்ளவுஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு தைக்கும்போது நல்லா வருது, ஒரு சிலருக்கு செட் ஆக மாட்டேங்குது. அந்த கிராஸோட அளவுக்கு அதிகமாக இருக்குது, சில பேர் கம்மியாக இருக்குது, ஷோல்டர் கூட இருக்குது, வயிறு இருக்குது, இல்லைன்னா இறக்கம் பத்தலை, கிராஸ் உட்கார மாட்டேது, ஆம்கோல் சுருக்கம் வருது. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் இல்லையா? இவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி ஒரு சில கரெக்ஷன் பண்ணோம்னா ப்ளவுஸ் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவு தான். இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். நான் சொல்லக்கூடிய இடையில சொல்லக்கூடிய அந்த டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கட்டிங் வீடியோ மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் வரப்போகிற ஸ்டிச்சிங் வீடியோ சேர்த்து நீங்கள் பாருங்கள். அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதில் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே முழுக்க உங்களுக்கு சாதகமான நல்ல இந்த டெய்லரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ இந்த சேலைக்கு தான் ப்ளவுஸ் தைக்க போகிறோம். சேலையில் வந்து ப்ளவுஸ் இல்லை, அதனால் ப்ளவுஸ் வந்து தனியாக நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த ஜாஸ்மினில் வாங்கியிருக்கிறோம். அது மேட்ச் பண்ணுறதுக்கு சேலையிலேருந்து பார்டர் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அந்த இடத்துல துணி ஜாயின் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ரைட்டா? இப்போ இதில் தான் ப்ளவுஸ் தைக்க போகிறோம். சாரி எடுத்து வச்சிடலாம். லைனிங் வந்து கொஞ்சம் டார்க்காகவே வச்சுருக்கேன். உங்களுக்கு கட்டிங் பண்ணி தைக்கும்போது அந்த வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் கலர் ஜாஸ்தியாக எடுத்துருக்கிறேன். ரைட், இப்போ கட்டிங் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு லைனிங்கில் பண்ணிடலாம். இது வந்து 38 சைஸு. ஆனால் 38 சைஸ் தான். அதில் ஒரு சில கரெக்ஷன்கள்லாம் இருக்கும். அந்த கரெக்ஷன் தான் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. அதை அப்படியே கவனித்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லைனிங் வந்து ஓப்பன் ஆப்போசிட்டும் ஃபோல்டிங் நம்ம பக்கமும் வச்சுருக்கேன். எந்த ப்ளவுஸ் கட் பண்ணாலும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை லெவல் பண்ணிக்கிறேன். லெவல் பண்ணிவிட்டு 1 இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடுறேன். 1 இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கேன். ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா 15. ரைட்டா? ப்ளவுஸோட உயரம் 15, ரெடி அளவு 15. ஷோல்டர் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். ரைட்டா? இது 38 சைஸ்ன்னு சொல்லும்போது கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு தான். கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு. இறக்கம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு வைக்கிறேன். சரியா? இறக்கம் 10 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ அந்த கழுத்து நல்லா கொஞ்சம் ப்ராடாக வைக்க போகிறேன். இப்போ மேலே 3 இன்ச்சு வச்சுருக்கோம் இல்லையா? கீழே பார்த்தீங்கன்னா நான் 4 இன்ச்சு வைக்கிறேன். 1 இன்ச்சு கொஞ்சம் ப்ராடாக நான் போட போகிறேன். இப்போ இந்த கழுத்து கொஞ்சம் கிராஸாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி கிராஸாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து கரெக்டாக ஒரு 1 இன்ச்சில் மார்க் வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஆம்கோல் ஸ்கேல் வச்சுட்டு இந்த 3 கோடும் டச் ஆகிற மாதிரி அதை மேட்ச் பண்ணிக்கோங்க. கழுத்து வந்து நல்லா கீழே நல்லா ப்ராடாக வரும். எனக்கு ப்ராடெல்லாம் வேணாம், நார்மலாகவே போதுன்னு நினச்சிங்கன்னா இது கீழே அகலப்படுத்த வேண்டாம். சரியா? இப்போ ஷோல்டர் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் 3 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டர் 2.5 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ ஆம்கோல் மார்க் பண்ண போகிறேன். ஷோல்டர்லேருந்து ரெடி அளவுலேருந்து 13.5 இன்ச்சு. இது ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். 13 வச்சுட்டு இது என்ன சைஸ்னால் 38 இல்லையா? 38ல் பாதி 19, அதில் 2 இன்ச்சு கூட்டினா 21, 21ல் பாதி
10.5 அந்த 10.5 இன்ச்சு கரெக்டாக இங்கே வச்சுருக்கேன். ரைட்டாக இதுதான் பாடி மெஷர்மெண்ட்டு. வச்சுட்டு இதிலேருந்து நம்ம 8 இன்ச்சு வைப்போம் இல்லையா, இவங்களுக்கு நான் 7.5 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். 7.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அது காரணத்தை நான் சொல்கிறேன். இது பாடி மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் தையலுக்கு சேர்த்து. இது ஆம்கோல் மேலே ஷோல்டரில் தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1.25 இன்ச்சு. இதுக்கு வழக்கம் போல் எல்லாத்துக்கும் வைக்கிற மாதிரி தான், அதே 1.25 இன்ச்சு. 1.25 இன்ச்சு எடுத்துகிட்டு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு வழக்கம் போல் இந்த 3 கோடும் டச் ஆகிற மாதிரி பண்ணி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேக் பீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னப்போ நான் பேக் பீஸ் விட்டுறேன். பேக் எடுத்துட்டோம். ஆப்போசிட்டில் நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம். லைனிங் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடு கொஞ்சம் லெவல் பண்ணிக்கலாம். தையலுக்கு ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு ரைட்டா. இப்போ கையோட உயரம் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு வச்சுருக்கேன். கையோட உயரம் 10.5 ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இது கையோட உயரம். சரியா? இப்போ இதில் பஃப் வைக்க போகிறோம். பஃப் வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 3க்கு 3 பாக்ஸ் வைக்கிறேன். 3 இன்ச்சு அகலம், அதே மாதிரி 3 இன்ச்சு உயரம். அப்படியே நான் பாக்ஸ் வைக்கிறேன். இதை அப்படியே சும்மா பாக்ஸாகவே நான் எடுத்துருக்கேன். இன்னும் ஸ்லீவாக நான் உங்களுக்கு மார்க் பண்ணலை, தைக்கும்போது உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட்டா? எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு அகலமும் உயரமும் கூட்டியிருக்கேன் இந்த பஃப்புக்காண்டி. சரியா? ஸ்லீவ் ரெடி. அடுத்து இப்போ ஃப்ரண்ட் பீஸ். ஃப்ரண்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போடுறேன். சரியா? நீங்கள் துணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஓப்பன் இந்த பக்கம் வச்சுட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பீஸுக்காக. சரியா? அதாவது 1 இன்ச்சு முன்னே எடுத்திருக்கேன். பேக்கோட ஃப்ரண்ட்டு 1 இன்ச்சு முன்னே எடுத்திருக்கேன். சரியா? சைடில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இது வழக்கம் போல் எல்லா ப்ளவுஸுக்கும். மற்றபடி ஆம்கோல்லாம் அதே இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கழுத்தோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு, அதாவது ரெடி அளவுலேருந்து 7 இன்ச்சு. இப்போது இந்த பீஸ் அப்படியே நான் எடுத்துடுறேன். ரெடி அளவுலேருந்து 7 இன்ச்சு. நம்ம கழுத்து 3 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். இதில் நான் 3.5 இன்ச்சு வைக்கிறேன். எதனான்னு கேட்டிங்கன்னா கழுத்து கொஞ்சம் நல்லா ப்ராடாக தைக்கிறதுக்காக. இதில் 3/4 இன்ச்சு இந்த கழுத்து பகுதியில் அந்த பாக்ஸில் 3/4 இன்ச்சு எடுத்துகிட்டு அதே மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த 3 கோடும் டச் ஆகிற இடத்துல மேட்ச் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு கிராஸோட உயரம் எவ்வளோ வைக்கிறேன்னா, கிராஸோட உயரம் நான் 15 வச்சுருக்கேன். கிராஸோட உயரம் 15 வச்சுருக்கேன். அவங்க ஹைட்டும் கிடையாது, இருந்தாலும் நான் 15 வைக்கிறேன். அதோட ரீசன் நான் தைக்கும்போது சொல்கிறேன். வழக்கம் போல் 2 பக்கமும் 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க.
அந்த வி ஷேப் எடுக்கிறதுக்கு. இப்போ சென்டர் டாட் பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து 3 இன்ச் இருந்தால் கீழே 3.5 இன்ச் வைப்போம் இல்லையா, 3 இன்ச்சு 4 இன்ச் 1 இன்ச்சு கூட்டிடுவோம். இப்போ 1 இன்ச்சு வெளியில் எடுக்கிறதுனால 3 இன்ச்சு கனெக்ட் பண்ணி வைக்கிறேன். வச்சுட்டு இந்த வி ஷேப்பில் மார்க் பண்ணுறேன். இதில் 1 இன்ச்சு நான் வெளியில் கொண்டுட்டு வரேன். ஒரு இன்ச் வெளியில் கொண்டு வந்து இந்த கழுத்தோடு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது கொஞ்சம் லூஸ் நிறைய கிடைக்கும். இது போக முன்பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். இதை நீங்கள் கவனிச்சுக்கணும். இது போக முன்பக்கம் 1/4 இன்ச்சு டோட்டலாக எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு சேர்த்துருக்கேன். 1/2 இன்ச்சும் சேர்க்கலாம். இவங்களுக்கு 1/4 இன்ச்சு போதுமானது. ரைட்டா? இதில் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு குடஞ்சி எடுக்கிறேன். ஓகேயா? முன்பக்கம் குடஞ்சி எடுத்துட்டேன். அதாவது நார்மலாக பேக் வச்சு ஃப்ரண்ட் எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட்லேருந்து 1/4 இன்ச்சு நான் டோட்டலாக எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இந்த 1 இன்ச் எடுத்தது போக ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். ஓகேயா? சரி, இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எடுத்துட்டோம். பெல்ட் எடுத்துடலாம். ஆரஞ்சு அகலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் கனெக்ட் பண்ணி அந்த அகலம் எடுத்துக்கோங்க. இல்லை பேக் பீஸை கனெக்ட் பண்ணிங்கனாலும் சரி. இந்த இருக்குல்ல பேக் பீஸ் இருக்குல்ல, இந்த பேக் பீஸை கனெக்ட் பண்ணி எடுத்தாலும் சரி. 4 பீஸ் எடுத்துருக்க பெல்ட்டுக்கு. இப்போது ஒரிஜினல் பீஸை போட்டு வெட்டிடலாம். இது ஒரிஜினல் பீஸ். ஃபஸ்ட்டு பேக் பீஸ் வைக்கிறேன். துணி கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே வச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு துணி தாராளமாக இருக்கிறதுனால ஒரு பீஸாக நான் கட் பண்ணி எடுக்கிறேன். புதுசாக தைச்சி பழகிறவங்க ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுங்க. பேக் எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் ஆப்போசிட்டில் வந்து ஃப்ரண்ட் பீஸ், சாரி ஸ்லீவுக்கு ஒரு சென்டரில் தான் ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே நான் பாக்ஸாகவே போட்டு எடுத்துடுறேன். ஸ்லீவ் எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் பீஸ் ஃப்ரண்ட் எடுத்தாச்சு. பெல்ட் எடுக்கணும்ல, பெல்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரோப் எடுத்துக்கலாம்ல. ரோப் குறைஞ்சது 20 இன்ச்சாவது இருக்கணும். அகலம் 1.5 இன்ச் இருந்தால் போதும். இருக்கிறத பெல்ட்டுக்கு எடுத்துக்கலாம். பெல்ட்டுக்கு நம்ம ஜாயிண்ட் போட்டாலும் பிரச்சனை இல்லை. ரைட். பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பெல்ட்டு எல்லாமே எடுத்துட்டோம். ரோப்புக்கு எடுத்துட்டேன். ரைட். கட்டிங் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் கட்டிங் போடுங்க பார்க்கலாம்.
இன்னைக்கு பதிவில் பார்த்தீங்கன்னா அந்த 38 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குரிய கட்டிங் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. பாய்.